அனைவருக்கும் வணக்கம். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதங்களும் திருக்குறள் எங்கள் நூல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சமண சமயத்தில் இருக்கிறவங்க மட்டும் திருக்குறள் எங்கள் வேதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க சில ஆதாரங்களெல்லாம் சுட்டி காட்டுறாங்க. திருக்குறளிலே அதற்குரிய ஆதாரங்கள் எல்லாமே இருக்குது. ஏன்னா திருக்குறளில் சொல்லப்படக்கூடிய கருத்துக்கள், பெரும்பாலான கருத்துக்கள் அனைத்துமே சமண சமயத்தை குறிப்பிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ முதல் திருக்குறள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இதில் ஆதி பகவன் என்ற சொல் சமண சமயத்தில் தீர்த்தங்கரரான ரிஷபதேவரை குறிப்பிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி குறிப்பிடுது அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம். இந்தியாவில் 2 மதங்கள் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உலகத்தையும் உயிர்களையும் படைத்தது கடவுள் என்ற கோட்பாட்டை சமண மதமும் புத்த மதமும் ஏற்றுக்கொள்ள இல்லை. இந்த 2 மதங்களும் என்ன சொல்லுது அப்படின்னா, கர்ம வினையால் உயிர்கள் பிறக்குது. அப்படி பிறந்து அவைகள் தங்கள் கர்ம வினைகளை கழிக்கும்போது முக்தி என்ற மோட்சம் என்று சொல்லப்படக்கூடிய வீடு பேர் என்று சொல்லப்படக்கூடிய பரி நிர்வாண நிலையை அவைகள் அடைகிறது. இதுதான் புத்த சமண சமயத்தின் கோட்பாடுகள். இதில் சமண சமயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சமண சமயத்தில் மொத்தம் 24 தீர்த்தங்கரர்கள் இருக்கிறாங்க. அந்த 24 தீர்த்தங்கரில் முதல் தீர்த்தங்கரர் அவர் பேர் ரிஷபதேவர். 20 முனீஸ்வர்த்தர், 21 நமிநாதர், 22 நேமிநாதர், 23 பார்ஸ்வநாதர், 24 மகாவீரர். இவங்க 24 தீர்த்தங்கரர். அந்த வரிசையில் இருக்கக்கூடிய முக்கியமான தீர்த்தங்கரர்கள் நம்ம இப்போ பார்த்தோம். முதல் தீர்த்தங்கரர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் தான் ரிஷபதேவர். அவருடைய இன்னொரு பேர் ஆதி பகவன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சமண சமயத்தை சார்ந்தவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சமண சமயத்தை தோற்றுவித்தவர் ரிஷபதேவர் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சமண சமயத்தை தோற்றுவித்தவர் 23 பார்ஸ்வநாதர், அதனை பரப்பியவர் மகாவீரர் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க, சமண சமயத்தை தோற்றுவித்தவர் மகாவீரர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சமண சமயத்தை சார்ந்தவர்களும் சமண சமய இலக்கியங்களும் என்ன சொல்லுது அப்படின்னா, சமண சமயத்தை தோற்றுவித்தவர் ரிஷபதேவர் முதல் தீர்த்தங்கரர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த முதல் தீர்த்தங்கரர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ரிஷபதேவர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவருடைய இன்னொரு பேர் தான் ஆதி பகவன். அதனால தான் ஆதி பகவன் என்ற இந்த பேரை திருக்குறள் குறிப்பிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த திருக்குறள் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, எழுத்துக்கள் எல்லாம் ஆ என்ற எழுத்தை முதலாக உடையது போல எல்லாவற்றுக்கும் முற்பட்ட கடவுளை முதலாக உடையது அப்படின்னு அந்த திருக்குறளுக்கு பொதுவாக அர்த்தம் சொல்கிறாங்க. ஆனால் சமண சமயத்தை சார்ந்தவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உலகத்துக்கு எல்லாம் முற்பட்ட அந்த ஆதி பகவனை முதலாக உடையது அப்படின்றது தான் திருக்குறள் சொல்ல வரும் கருத்து. அந்த ஆதி பகவான் என்றது சமண சமயத்தில் முதல் தீர்த்தங்கரான ரிஷபதேவரை குறிப்பிடக்கூடிய வார்த்தை. அதனால் திருக்குறள் சமண சமயத்தை சார்ந்த நூல் அப்படின்னு சொல்லிட்டு சமண சமயத்தை சார்ந்தவர்கள் சொல்கிறார்கள். நன்றி, வணக்கம்.